ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் அப்படின்ற படத்தோட மூவி ரிவ்யூ தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு கன்னட மூவி. ஸோ இது வந்து ஒரு போலீஸ்கார் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே ஆல்ரெடி வந்து சீதாராம் சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்திருக்கு. இது அதோட செகண்ட் பார்ட். ஸோ அதில் வந்து இது வந்து அவரோட 2வது கேஸ் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அந்த சப் இன்ஸ்பெக்டர் என்ன மாதிரி ஒரு கேஸ் அட்டன் பண்ணுறாங்க. அதாவது ஊரில் ஒரு தாழ்ந்த ஜாதி பையனும் ஒரு உயர்ந்த ஜாதி பொண்ணும் வந்து லவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து எப்படியாவது எங்களை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த பையனுக்கு என்ன ஆகுது, அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுது, அதான் கதை. இதுக்கடையில் வந்து சில மர்டர்ஸ் வந்து திடீர்னு அடுத்தடுத்து ஒரே நேரத்தில் வந்து ஊருக்குள்ளே வந்து நடக்குது. அதே நேரத்தில் அந்த பாடியும் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப வல்கரான ஒரு மூமெண்ட்ஸில் தான் கிடைக்கிது. ஸோ இதை யார் செய்கிறா, எப்படி இவங்கெல்லாம் இறந்தாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை. அதை வந்து நம்ம போலீஸ்காரராக இருக்கிறவர் கண்டுபிடிக்கிறாரு. அட் த சேம் டைம் அவர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவரும் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காரு. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவர் வெளியே வர்றாரா அப்படின்றதான். ஸோ இது ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் மாதிரி கொண்டு போகிறோன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் படமும் நல்லா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஜாதி அப்படின்ற பேஸ் பண்ணி இந்த படத்தில் வந்து மெயின் டாப்பிக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி லவ்வுக்கும் ஜாதிக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனைகளையும் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கிற அந்த வில்லன் யார் அப்படின்றத ஒரு கட்டத்திலே வந்து தெரிஞ்சிடுது, யார் அந்த கொலை செய்கிறவன் அப்படின்னு. பட் அதை வந்து எப்படி சூட்சமமாக கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சீன் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு சீன் பை சீன்ஸை வந்து சில இடங்களில் நம்ம ஏற்கனவே பார்த்து நம்ம தமிழ் படங்கள்லையோ இல்லை அதர் லாங்குவேஜஸ் படங்கள்லையோ இதே மாதிரி நிறைய படங்கள் பார்த்தாச்சு. ஸோ அதே மாதிரி இருக்கிறதுல அடுத்து என்ன சீன் வருது அப்படின்றத வந்து கால்குலேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் இது அவங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் படம் வைஸ் வந்து நம்ம சீதாராமன் நடிச்சிருக்கிறவர் சூப்பராகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. அதனால் அவருக்கு மேலிடத்துலேருந்து ஓவர் ப்ரெஷர் வரும்போது அவர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த சீதாராமுக்கு கிடைக்கிற அந்த க்ளூ வச்சு அந்த வில்லனை தூக்குறாரு. ஸோ அவர் யார், எப்படி தூக்குனார் அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. படம் வைஸ் வந்து சீன் பை சீன்ஸ் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு நல்லா இது பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நமக்கு தெரியுது. நன்றி, வணக்கம்.